ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். பிரியமான பிள்ளைகளே, பிரியமான புனித திரேசாள் பங்கு சமூகமே, உறவுகளே, தாய்மார்களே, கணவன்மார்களே, மனைவிமார்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, பீடப்பணியாளர்களே, பாடுகலாம் மறையாசிரியர், நம்முடைய குடும்பத்திலே ஒரு ஆள் இறந்து போனால் அவரை நாங்கள் கல்லறையிலே அடக்கம் செய்வோம். ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த சேமட் காலையிலே வேலை செய்கின்ற ஒரு நபர் வந்து சொல்கின்றார், அம்மா, நீங்கள் அடக்கம் செய்திருந்த அந்த கல்லறையில் யாரோ திறந்து உங்களது உறவினருடைய உடலை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு எப்படியான ஒரு மனநிலை இருக்கும்? இறந்து போன எங்களது உறவு, எங்களோடு சேர்ந்து உணவுண்டவர், அவர் எங்களுடைய அப்பாவாக கூட இருக்கலாம், அம்மாவாக கூட இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். அவர் இறந்த பிறகு நாங்கள் அவரை அடக்கம் பண்ணுகின்றோம். ஆனால் அப்படி நடந்தால் அடக்கம் பண்ணப்பட்ட உடலை யாரோ எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள் என்று அந்த சேமட் காலையிலே மயானத்திலே வேலை செய்கின்ற அந்த நபர்கள் நமக்கு தகவல் கொடுத்தால் நமது உள்ளம் பதறி போவாதா? நமது கைகள் நடுங்காதா? நமது கால்கள் ஓடி போகாதா? எனது அப்பா, எனது அம்மா, எனது தம்பி, எனது மாமா, எனது தங்கச்சி, எனது பெரியப்பா, என்னுடைய சொந்தம், இறந்த புறவும் அவரை உடலை எடுத்துக்கொண்டு போய் யார் போவார்? நமக்குள்ளே பல கேள்விகள் எழும்பும். எங்கே போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவது? நாராயண்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கா? இல்லாட்டி பொறையில் இருக்கின்ற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கா? வெள்ளவத்த மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கா? இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸ்லையா? இல்லாட்டி பங்கு குருவானவரிடத்துலையா? எங்கே போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவது? எப்படி கண்டுபிடிப்பது? இது ஒரு கற்பனை. இப்படி நடக்கக்கூடாது. இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் என்றுதான் நான் உங்களிடத்திலே பிரியமான உறவுகளே நான் எடுத்துரைக்கின்றேன். ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். நான் சொல்லவில்லை, நான் உங்களுக்கு சொல்லவில்லை. தப்பா நினைக்க கூடாது. இந்த ஃபாதர் சொல்லிட்டு நான் சொல்லவில்லை. இந்த வேதாகமத்தில் எழுதி இருக்கிறது. இந்த வேதாகமத்தில் எழுதி இருக்கிறது. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம் தொடக்கம் 9வது வாக்கியம் வரை இருக்கின்ற உயிருள்ள வார்த்தையில் குறிக்கப்பட்டுள்ளது, பொறிக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். பிரியமானவர்களே, நீங்க தப்பா நினைக்காட்டி ஒருக்கா சொல்லலுமா? யாரை எடுத்துக்கொண்டு போனார்கள்? யாரை? யாரை? எனக்கு கேட்கல, எனக்கு வயசு போயிட்டு. கொஞ்சம் சொல்லுங்க, யாரை எடுத்துக்கொண்டு போனார்கள்? யாரை? சத்தம் கேட்கல, சொல்லுங்க. யாரை? இன்னும் சத்தம் சொல்லுங்க. யாரை? இயேசுவை. இயேசுவை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எங்கே எடுத்துக்கொண்டு போனார்கள்? அடுத்த கேள்வி. பின்னாளில் முக்கியமான ஒரு புரிந்துணர்வு, மிக மிக முக்கியமான ஒரு புரிந்துணர்வு.
எங்கே எடுத்துக்கொண்டு போனார்கள்? கெஸ்ட் பண்ணிடுமா? எங்கே எடுத்துட்டு போயிருப்பாங்க? மறைக்கல்வி பிள்ளைகள், திறமைசாலிகள், சொல்லுங்க, எங்கே எடுத்துட்டு போயிருப்பாங்க? நமக்கு நேரம் போகுது. எங்கே எடுத்துட்டு போயிருப்பாங்க? பின்னுக்குள்ளவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், பீடப்பணியாளர்கள், பாடகுலா, எங்கே எடுத்துட்டு போயிருப்பாங்க? வெள்ளவத்த கோயிலுக்கா? மருதான கோயிலுக்கா? இல்லாட்டி ரோமில் இருக்கிற சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காக்கா? ராஜகிரிய சர்ச்சுக்கா? எங்கே எடுத்துட்டு போயிருக்கோம்? நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது உண்மை, இது உண்மை, இது நகைச்சுவை அல்ல. நான் நகைச்சுவையாக கதைக்கிறேன், ஆனால் இது உண்மை. எங்கே எடுத்துட்டு போயிருப்பாங்க? யார் எடுத்துக்கொண்டு போனா? ஃபாதர் ஃபெலிக்ஸா? யார் எடுத்துட்டு போயிருப்பா? நம்முடைய பங்கு தந்தை ஃபாதர் மோரிஸா? யார் எடுத்துட்டு போயிருப்பா? பிரியமான உறவுகளே, ஆண்டவர் மரித்தார், அவர் புதைக்கப்படவில்லை. அவர் புதைக்கப்பட்டிருந்தால் இன்று நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஆண்டவர் இந்த சிலுவையிலே, தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி உயிர் விட்டிருந்தால் கிறிஸ்தவம் உயிர் பெற்றிருக்காது. அவர் இறந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். அதுதான் கிறிஸ்தவம். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். சாதாரணமாக இல்ல, கசையடிகள் பட்டு, அவமானப்பட்டு, வேதனைக்கு உள்ளாகி அவர் அடக்கம் செய்யப்பட்டார். பாவிகளை மன்னித்த கரம், ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்த கரம், அந்த கரங்கள் தான் அவரை அடித்தன. ஓசானா என்று சொல்லியவர்கள் தான் ஒளிக என்று சொன்னார்கள். அவர் அடக்கம் செய்யப்பட்டார், அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த இந்த பெருவிழாவினால் தான் இன்று நானும், என்னுடைய குடும்பமும், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய பங்கு மக்கள், நாங்கள் எல்லோருமே கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம். அவர் வாழும் கடவுள், செத்து போன கடவுள் அல்ல. நாங்கள் பிள்ளையாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவ விசுவாசம் இறந்து போன விசுவாசம் அல்ல, உயிருள்ள விசுவாசம், உண்மை உள்ள விசுவாசம். சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், பிரியமான உறவுகளே, ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு செய்வினை, பில்லி சூனியம், வேற்று தெய்வங்கள், உனக்கு கடவுள் நானே, ஒரே கடவுளை நீ விசுவசிப்பாயாக, அதுதான் விசுவாசம். என்னோடு ஒரு இந்து மத பூசாரி அவர்கள், மதிப்புக்குரிய அந்த இந்து மதத்தை சார்ந்த அந்த பூசாரி, நான் கண்டியிலே மெய்யியல் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எதர்ச்சியாக தலாத்தோயா என்கின்ற ஒரு இடத்திலே நான் அவரை சந்திக்கின்றேன். அவர் என்னிடத்திலே சொல்கிறார், நான் அருட் சகோதரர் என்று அவருக்கு தெரியும். அப்பொழுது அவர் பயந்து கொள்கிறார், இந்த கத்தோலிக்க மதத்திலிருந்து பல பேர் அந்த பூசாரி அவர் செய்கின்ற அந்த ஆலயம், மதிப்புக்குரிய அந்த இந்து மதத்துக்குரிய ஆலயம், அந்த ஆலயத்திற்கு 2 வீடுகள் தள்ளிதான் செய்வினை செய்கின்ற ஒரு நபர் இருக்கிறாராம். செய்வினை செய்கின்ற நபர். செய்வினை என்றா என்ன சொல்லுங்க பார்ப்போம்? அந்த வெத்திலையில மைய வச்சு போட்டுட்டு ஒரு பூசணிக்காவை கொண்டு அப்படியே போடுவாங்க வீட்டுக்கு முன்னால. போட்டுட்டு ஐயோ பூசணிக்காவை போட்டுட்டாங்க, பூசணிக்காய் உடைஞ்சு போயிட்டு, இனி என்ன வரும்? பூனை வரும். இரவுல கதவு டக் டக் டக்குன்னு அடிபடும். காத்துக்கு என்ன நடக்கும்? காத்துக்கு நைட்ல லைட் எல்லாம் ஆஃப் ஆகும்.
நான் சமீப காலத்தில் படங்கள் பார்ப்பது கிடையாது. ஆனால் நான் இந்த சந்திரமுகி படம் பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சந்திரமுகி படத்தில் என்ன நடக்குமெண்டா, வடிவேலும் ரஜினிகாந்தும் வருவாங்க. இப்போ அவர்கள் சொல்லுவார்கள், மேலே ஒரு பாம்பு இருக்கு, இது ஒரு படம், இது ஒரு படம். இப்போ சந்திரமுகி, நான் அதை வர்ணித்தா நீங்கள் சிரிச்சிருவீங்க, பட் இருந்தாலும் பரவாயில்லை. அவர் சொல்லுவார், சத்தம் கேட்கும், காற்று வரும். அவர் காற்று வரும்னு சொன்னோன்னே காற்று வரும். அப்படி அங்கேருந்து அந்த ஃபேனில் போடுவாங்க. அந்த படத்தை ஷூட் பண்ணுறார்கள். அங்கேருந்து அந்த ஃபேனை போடுவாங்க, பின்னால் காற்று அப்படியே வரும். நாங்கள் பார்க்குற எல்லாரும், ஐயோ காற்று வருதா. புறம் என்ன நடக்கும், தூரத்தில் சத்தம் கேட்கும். அவர் சொல்லும் போதே சத்தம் கேட்கும். ஆமாவா இல்லையா? நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அந்த படம் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த பில்லி சூனியங்கள் என்ன, இவையெல்லாம் என்ன? வாழும் கடவுளுக்கு முன்னால் இவையெல்லாம் பொய், just nothing. அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். இதற்கு மேல் நமக்கு என்ன தேவை? ஆனால் கவலையாக இருக்கின்றது. ஆலயத்துக்கு வருகின்றோம், நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் கடவுளுக்குள்ளே வாழ்பவர்களுக்கு அவர் காண்பிப்பார். கடவுளுக்குள்ளே வாழ்பவர்களுக்கு, தூய ஆவியானவருக்குள்ளே வாழ்பவர்களுக்கு அவர் காண்பிப்பார். இந்த நபர் செய்வினைக்குள்ளே இருக்கின்றார். இந்த குறிப்பிட்ட நபர் பூசாரி இடத்திலே சென்று செய்வினை செய்கிறார். வேறு யாருக்கும் இல்லை, சொந்த சகோதரிக்கு, சொந்த சகோதரனுக்கு. ஏன் என்னை முட அவன் வியாபாரத்திலே முன்னுக்கு வரான். என்னுடைய சகோதரனுடைய மனைவி இவ்வளவுக்கு சீதனம் கொண்டுட்டாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் மட்டும் என்னென்று சந்தோஷமா இருக்கலாம் இருக்கும்? என்னுடைய மாமா பயலுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய செல்வாக்கு. சும்மா விடுவனா நான்? சும்மா விடுவனா நான்? பிரியமானவர்களே, நான் உங்களை வேதனைக்கு உள்ளாக்குவதற்கு இவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. உண்மையை சொல்கிறேன். நான் சொல்வதிலே தப்பிருந்தால் என்னை பேசுங்கள். ஆனால் இதுதான் நான் அறிந்த மட்டில் உண்மை. குருவானவராகி நான் மிக குறுகிய காலம்தான். 3 குடும்பங்களிலே நான் செய்வினையை நான் எடுத்தேன். செய்வினை வைத்தவர்களையும் நான் எடுத்தேன். தூய ஆவியானவருக்குள்ளே வாழும் பொழுது அவர் நமக்கு காண்பிப்பார். இந்த கால்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே இல்லை, ஆலயத்துக்குள்ளே நுழைகின்ற அதே கால்கள் தான் செய்வினை செய்கின்ற இடத்திலும் நுழைகின்றது. அந்த பாதங்கள் ஒரே பாதங்கள் தான். ஆனால் மாறுவேடம் போடுகிறார்கள். மனிதரை ஏமாற்றிவிட முடியும். பங்கு குருவானவர் எங்களை ஏமாற்றிவிட முடியும். பிரியமானவர்களே, வாழும் கடவுளை ஏமாற்ற முடியாது. அவர் உயிர் உள்ளவர். அவர் செத்து போன கடவுள் அல்ல. கிறிஸ்தவம் மரித்த கிறிஸ்தவம் அல்ல, உயிர் வாழ்கின்ற கிறிஸ்தவம். இந்த வார்த்தை வெறுமனே வார்த்தைகள் கிடையாது, உயிர் ஊட்டம் பெற்றவை. இந்த அப்பங்கள் வெறுமனே ஹோஸ்ட் அண்ட் வைன் அல்ல, ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய தூய ஆவியானவர் இங்கு ஆட்கொள்கின்றார். தீய சக்திகள் எதுவுமே இதை நெருங்க முடியாது. இது உண்மை, இது உண்மை. அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் நாங்கள் விசுவசிக்கும் கடவுள். அவர்தான் உயிர்த்த ஆண்டவர், அவர்தான் வாழும் கடவுள். அவர் செத்து போனவர் அல்ல, வாழும் கடவுள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு உயிர்த்த ஞாயிறும் நாங்கள் என்ன செய்வோம்? புது புது உடுப்பு போடுவோம். போன வருஷம் போட்ட உடுப்பை இந்த வருஷம் நாங்கள் சில பேர் போட மாட்டோம். போன வருஷம் போட்ட தோடை இந்த வருஷம் நாங்கள் மாற்றுவோம். நமக்கு நம்முடைய உடுப்புக்கு ஏற்ற மாதிரி ஆடைகள் அணிவோம். அது சந்தோஷம், மகிழ்ச்சி.
ஒவ்வொரு முறையும் நாங்கள் புது புது ஆடைகள் நாங்கள் வாங்குவோம். நாங்கள் மட்டும் ஒரே ஹேபிட்டை தான் போடுவோம், ஏன்னா அது வெள்ளை தானே. ஸோ அதனால் வந்து எனக்கு 3 ஹேபிட் இருக்குது. நான் மறுபடியும் அதை தான் போட்டுக்கொண்டே இருப்பேன். ஆரம்பித்து எனக்கு வாங்கி தரலாம், புதுசாக பிரச்சனை இல்லை, நான் போடலாம். பட் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குது. நீங்கள் வந்து புதிய புதிய ஆடைகள் ஒவ்வொரு வருஷமும் புதிய புதிய ஹேர் ஸ்டைல், ஏன்னா அது ஒவ்வொரு வருஷமும் வர மகிழ்ச்சி. நாங்கள் அது தப்பு கிடையாது. ஆடைகளை மாற்றுவது போல நாங்கள் ஆண்டவரை மாற்ற முடியாது. நம்முடைய ஹேர் ஸ்டைலை நாங்கள் ஒவ்வொரு ஈஸ்டருக்கும் மாற்றுவது போல, நம்முடைய ஃபவுண்டேஷனை நாங்கள் ஒவ்வொரு ஈஸ்டருக்கும் மாற்றுவது போல ஆண்டவரை மாற்ற முடியாது. அவர் வெறுமனே இந்த உயிர்த்த ஆண்டவருடைய சிலையிலிருந்து சும்மா உயிர்த்தெழுவது கிடையாது. நமது உள்ளத்துக்குள்ளே அவர் உயிர்த்தெழ வேண்டும். அவர் இங்கே இருக்கிறார். இந்த ஆலயம் வெறுமனே கல்லறைகள் கிடையாது, இது கல்லறைகளால் கட்டப்பட்ட ஆலயம்தான். ஆனால் இங்கு வாழும் கடவுள் நாங்கள் நம்புகின்ற பொழுது அவர் உயிரூட்டம் பெறுகின்றார். நமக்குள்ளே அவர் உயிரூட்டம் பெறுகின்றார். இங்கே வருகின்ற பொழுது அந்த உயிர் ஒன்றோடு ஒன்று இணைகிறது. பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் நாங்கள் நம்பும் உயிர்த்த ஆண்டவர். 2009ஆம் ஆண்டு, மன்னிக்கும் 2004ஆம் ஆண்டு, 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் யார் இருக்கிறீங்க? 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் கைகளை உயர்த்துங்க. 2004க்கு பிறந்த பிள்ளைகள் கையக்குள்ள விடுங்க. ஓகே. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சுனாமி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சுனாமி கிறிஸ்துமஸ் பூசை முடிஞ்ச பிறகு சுனாமி இலங்கையை தாக்குகின்றது. பல உயிர்கள் அலைமோதுகின்றார்கள். என்னுடைய கிராமத்திலே கடல் தண்ணி ஊருக்குள்ளே வந்து விட்டது. நான் கிரேட் 4 படிக்கிறேன். எல்லாத்தையும் நாங்கள் போட்டுட்டு ஓடி போறோம், மடுவுக்கு ஓடி போறோம் உயிரை காப்பாற்றுவதற்கு. இரவு 12 மணி கடல் தண்ணி உள்ளே வந்து விட்டது. 2009ஆம் ஆண்டு இலங்கையிலே யுத்தம். எத்தனை உயிர்கள் பரிதாபமாக சிதைக்கப்பட்டன. எத்தனை பச்சிளம் குழந்தைகள் துப்பாக்கி சூட்டினாலும் துப்பாக்கி முனையினாலும் இனம் சாதி பேதமின்றி அழிக்கப்பட்டன. இது வேறு எங்கும் இல்லை, இலங்கையில் தான், நமது நாட்டில் தான், நமது உறவுகள் தான் சிற்றுயிராக அழிக்கப்பட்டார்கள். கோவிட் வைரஸ் வந்தது. இலங்கையில பெருசா பாதிப்பு இல்லை. அப்ப நான் பிலிப்பைன்ஸ்ல இருந்தேன். எங்களோடு கூட இருந்த ஃபாதர் கோவிட்டால நேற்று இருந்தவர். ஹார்ட் பிரச்சனை அவருக்கு இருந்தது. அந்த கோவிட்னுடைய அந்த கிருமிகள் அவரை தாக்கி அவர் இறந்து போய்விட்டார். அவரது இறப்புக்கு கூட எங்களால் போக முடியவில்லை. ஏன்னா அவருக்கு கோவிட் எங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். சமீப காலத்திலே மிகப்பெரிய ஒரு அழிவு மலை நாட்டிலே, மண் சரிவு. பிரியமான உறவுகளே, இவற்றில் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம், நாங்கள் அழிக்கப்படவில்லை. இவை எல்லாவற்றிலும் இருந்து கடவுள் நம்மை பாதுகாத்தார், உயிர் தந்தார். இன்னுமா நமது கண்கள் திறக்கப்படவில்லை? இன்னுமா நாங்கள் வாழும் கடவுளை நம்பவில்லை? இன்னுமா நாங்கள் பில்லி சூனியத்துக்கு பின்னாலே போய்கொண்டிருக்கிறோம்? இன்னுமா நாங்கள் உயிர்த்த ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை? ஒரு கணம் கண்களை மூடுவோம்.